ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயை போட்டு வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் துவி வச்சுருக்கேன் கேரட் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட போட்டு இதில் வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்கணும் எல்லாமே. கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இதில் மல்லி செடியும் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதோட ரவையை சேர்த்துடுறேன். இது என்னன்னாக்க இப்படி வதக்கி எடுத்து ஒரு கவர்லையா ஒரு பாட்டிலையா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னாக்கா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா இதுலேயே வறுத்து கொடுத்துடணும். வறுத்துட்டு இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ்லனா கவர்லனா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பின்ன தேவைப்படும் போது நம்ம இதை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுக்கு கரெக்டாக நம்ம தண்ணி 1:2 வைக்குமா இல்லை 1:1 1/2 வைக்குமா பார்த்து அவ்வளோ தண்ணி, உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு இதை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைம் புழிஞ்சு எடுத்துட்டாக்கா நம்மளுடைய இன்ஸ்டன்ட் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவை நல்லா இப்படி ரோஸ்ட் ஆகிருக்காங்க. நம்மளுடைய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட்டு எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு கவரில் போட்டு டப்பாவில் வச்சு விட்டோம்னாக்கா அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னாக்கா கொஞ்சம் நாள் இருக்கும். டக்கு நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு இதை போட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை ஊற்றி இதை கிளறி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சேம் டைம் இதுவும் வறுத்து நம்ம ஒரு டப்பாலையா கவர்லையா போட்டு வச்சுட்டோன்னாக்கா இதுவும் ரொம்ப நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் பிள்ளைங்க வெளியூரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி கொடுத்துட்டோன்னாக்கா அது அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் to 1 month வரைக்கும் அப்படியே இருக்கும். அது ஈஸியாக அவங்க வெறும் வெந்நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.